Hey traders, welcome all. Krishna here. ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நல்லா கன்சோலிடேட் தான் ஆச்சு. ஸோ எப்பெல்லாம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெக்கவரி கொடுத்து ரைஸ் ஆச்சோ அப்போல்லாம் அங்கேருந்து எகெயின் செல்லிங் ப்ரெஷர் தான் அதிகமாக இருந்துச்சு. ஸோ கம்மிங் டேஸில் நிஃப்டி எப்படி போகலாம் அண்ட் இங்கேருந்து நம்மளோட ட்ரேட் செட்டப் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 23,300 அண்ட் 23,500ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஏரியான்னு. ஸோ எக்ஸாக்ட்லி பாருங்கள், இந்த லெவல் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான லெவலாக இருந்துச்சு. என்னாச்சு அப்படின்னா 13 ஜனவரி பாருங்க, மார்க்கெட் இந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சு. கேப் டவுனில் தான் அன்றைக்கி ஓப்பன் ஆச்சு. ஸோ எக்ஸாக்ட்லி அங்கேருந்து என்ன ஆச்சு, நல்லாவே செல் ஆஃப் ஆச்சு. ஸோ கிளியராக நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் 23,300ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஏரியா. அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கீழே போகலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட வியூவாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த லெவலை பிரேக் பண்ணும்போது நல்ல ஒரு ஷார்ட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கேட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா ஃபால் ஆகிட்டு நெக்ஸ்ட் டே கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு அப்படியே கன்சோலேட் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பாருங்க கேப் அப் அங்கேருந்து கன்சோலேட் அண்ட் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா நல்ல செல் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு செல் ஆஃப் ஆயிடுச்சு ஒரு 100 பாயிண்ட்ஸ். பட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நல்லாவே பீரிஷாக இருக்கு. ஸோ எகெயின் பாருங்க, இந்த இடத்துல வந்து கன்சோலேட் ஆகிட்டு இருக்கு எக்ஸாக்ட்லி நிஃப்டி. ஸோ இங்கே பார்த்தீங்களா, நல்லா கீழே வருது, எகெயின் மேலே போகுது, அதுக்கப்புறம் கன்சோலேட் ஆகுது, மறுபடியும் மேலே போகுது, எகெயின் கீழே வருது. ஸோ இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெண்டிங் மூவ் வந்து எகெயின் கிடைக்கிறதுக்கு பாசிபிள் அதிகம். ஸோ இப்போ பொறுத்தளவுக்கு இந்த 23,000 லெவலும் 2300 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 22,700 தான் நெக்ஸ்ட் சப்போர்ட் ஏரியா இருக்கு. ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணாத அளவுக்கு நீங்கள் வந்து ஷார்ட் ரேட் பார்க்க தேவை கிடையாது. இங்கிருந்து நீங்கள் வந்து லாங் ட்ரேட் பார்க்கலாம். ஓகேயா? ஸோ மேபி நாளைக்கு வந்து மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது, இல்லை கேப் அப் ஓப்பன் ஆனாலும் அங்கேருந்து ப்ரைஸ் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுதுன்னு பாருங்கள். பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களோட என்ட்ரியை செட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்களேன், இந்த இடத்துலையும் பாருங்கள், நல்ல ஒரு செல் ஆஃப் ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் கன்சோலேட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் லெக் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி தான் அதிகப்படியான கன்சோலேஷன் நடக்கும். ஸோ இந்த மாதிரி கன்சோலேட் ஆகும்போது தான் நம்ம போய் மாட்டிக்கிடுவோம், தப்பான ட்ரேடுமே எடுப்போம். இங்கே வந்து கிளியராக எது மேஜர் சப்போர்ட் ஏரியா அண்ட் எது மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாங்கிறத நீங்கள் தெளிவாக பார்க்கணும். ஓகே, ஸோ மேஜர் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 23,300 அண்ட் மேஜர் சப்போர்ட் 23,000 அண்ட் 2300. ஸோ இந்த லெவலுக்குள்ளேயே கன்சோலேட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்டுக்கு டிபெண்ட்ஸ் அமான் ஹையர் ஏரியாலேருந்து உங்களுக்கு ரிஜெக்ஷன் காணிச்சு அப்படின்னா ஷார்ட் ரேட் போகலாம், இல்லை லாங் சைட்லேருந்து உங்களுக்கு புல் பேக் கொடுத்து ப்ரைஸ் கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா நீங்கள் லாங் ட்ரேட் போகலாம். பட் இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ட்ரெண்டிங் மூவ் இருக்குது, அதில் மாற்றமே இல்லை. ஓகே, ஸோ மார்க்கெட்டும் பாருங்கள் டிராஸ்டிக்கலாக செல் ஆஃப் ஆயிருக்கு. ஸோ இன்கேஸ் இந்த 23,300 லெவலை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இங்கே கிடைச்ச மாதிரி ஒரு ட்ரெண்டிங் மூவ் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல கிடைக்கும். மேபி உங்களோட டார்கெட்டுங்கிறது 23,800 வரை போகிறதுக்கு பாசிபிள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகே, இதுதான் மேஜராக இருக்கிற லெவல். இந்த லெவல் எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீக் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் டவுன் சைன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 22,700. ஓகே, ஸோ ஹவர்லி கேண்டில் பெரிய அளவுக்கு நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடையாது, சின்ன கன்சல்டேஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ டெய்லி அண்ட் வீக்லி கேண்டில் நிஃப்டி எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இது வந்து டெய்லி கேண்டில். ஸோ டெய்லி கேண்டில் கிளியராக பாருங்கள், இந்த இடத்த வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இதுதான் ஒரு சப்போர்ட் ஏரியா இருந்துச்சுல்ல. ஸோ அதை வந்து கிளியராக பிரேக் பண்ணி கீழே தான் இப்போ சர்வைவ் ஆகிட்டு இருக்கு. இன்கேஸ் இங்கேருந்து புல் பேக் பிடிச்சுன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். பட் இந்த இடத்துல பாருங்கள், கேண்டில் வந்து ரொம்பவே வீக் செட் ஆஃப் கேண்டில்ஸ் தான் ஃப்ளாட் ஆயிருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம எந்த ஒரு டிசிஷனுமே எடுக்க முடியாது. ஸோ வீக்லி கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், வீக்லி கேண்டில் பாருங்கள், மார்க்கெட் ஆல் டைம் ஹை போனதுலேருந்து நல்ல செல்லிங் ப்ரெஷர், அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு. எகெயின் டவுன் சைடில் வந்து இந்த இடத்துல பாருங்கள் ஒரு டபுள் பாட்டம் மாதிரி இந்த இடத்துல ஃபார்ம் ஆகி இந்த கேண்டில் பாருங்கள் நல்ல புல்லிஷாக மேலே போகிற மாதிரி காணிச்சிருக்கு. ஓகே, பட் என்ன ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் வீக்கே வந்து நல்ல செல் ஆஃப் ஆயிடுச்சு. ரீசன் என்னன்னா ட்ரெண்டு வந்து பீரிஷாக இருக்குது. ஓகே, ஸோ அதில் வந்து நீங்கள் சப்போர்ட்டை மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கரெக்டாக ட்ரேட் பண்ண முடியாது. ஓகே, பட் இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, இந்த சப்போர்ட் ஏரியாவை பிரேக் பண்ணிடுச்சு. இப்போ எக்ஸாக்ட்லி எங்கே வந்துருக்கு பாருங்க, இது வந்து எலெக்ஷன் டே போன லோ. ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த லோவை கட் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் புல் மார்க்கெட்டை மறந்துட வேண்டியதான். மார்க்கெட் பியர் மார்க்கெட் போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த லெவல் போகிறதுக்கு இனியும் நிறையவே டைம் இருக்குது. ஸோ இப்போதைக்கு பாருங்கள், இது வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் ஏரியா. ஏன் அப்படின்னா இந்த லெவலை பிரேக் பண்ணி போனதுக்கப்புறம் இது ரீடெஸ்ட் பண்ணவே இல்லை பாருங்க. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 23,250 அந்த ரேஞ்ச் வரை தான் வந்திருக்கு. ஓகே, பட் இங்கே பாருங்கள் கிளியராக இந்த லெவல் பக்கத்துலேயே வந்துருச்சு. ஓகே, பட் எக்ஸாக்ட்லி இங்கே போய் டச் பண்ணணும்
இங்கே வந்து ஒரு 23,750 இருக்குது, இங்கேயும் 23,750 வந்து டச் பண்ணிட்டு போகணுங்கிறதுலாம் அவசியம் கிடையாது. ஓகே, மார்க்கெட் எப்படி ஒரு நியூ ரெசிடென்ஸ் ஏரியாவை கிரியேட் பண்ணுதோ அதே மாதிரி ஒரு நியூ சப்போர்ட் ஏரியாவுமே கண்டிப்பாக கிரியேட் பண்ணும். ஸோ இந்த லெவல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேபி இதில் ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கூட ஆகலாம். ஓகே, பட் இதெல்லாம் நீங்கள் வந்து முடிவு பண்ண முடியாது. டியூரிங் மார்க்கெட் ஹவர்ஸில் உங்களுக்கு கிளியரான என்ட்ரி கிடைக்குது அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் என்ட்ரி எடுங்க. பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 23,000 லெவலில் பிரேக் பண்ணாத அளவுக்கு நான் ஷார்ட் ட்ரேட் போக மாட்டேன். கண்டிப்பாக நான் வந்து லாங் ட்ரேட் தான் பார்ப்பேன். ஸோ பார்க்கலாம் இங்கேருந்து ப்ரைஸ் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுதுன்னு. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துலேருந்து இனிமேல் ஒரு செல்லிங் ப்ரெஷர் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஓகே, ஸோ இங்கேருந்து ஒரு புல் பேக் கொடுக்கலாங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து பேங்க் நிஃப்டியோட சார்ட்டையுமே நம்ம பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி பேங்குமே பாருங்களேன், எக்ஸாக்ட்லி இந்த சப்போர்ட் ஏரியாவில் தான் இருக்குது. கரெக்டாக. ஸோ இது வந்து ஒரு ஆல் டைம் ஹையில். ஸோ இதை வந்து பிரேக் பண்ணி போயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ தான் இந்த லெவலில் வந்து டச் பண்ணியிருக்கு. ஸோ இதுவுமே வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா, மேஜர் சப்போர்ட் ஏரியா. ஓகே, ஸோ இந்த லெவல் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ மேபி இங்கிருந்து பேங்க் நிஃப்டியும் ஒரு ரிவர்சல் கொடுக்குது அப்படின்னா இமீடியட் டார்கெட் வந்து 50,000 தான். பட் உங்களுக்கே தெரியும் பேங்க் நிஃப்டி டிராஸ்டிக்கலாக செல் ஆஃப் ஆனாலும் இன்கேஸ் நல்ல புல்லிஷ் சென்டிமெண்ட்டில் ரைஸ் ஆனால் கூட பெர் டே வந்து உங்களுக்கு 2000 பாயிண்ட்ஸ் போகிறது கூட சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அண்ட் ஒன் மோர் திங் காய்ஸ், நாளைக்கு வந்து ட்ரம்ப் வந்து எகெயின் பவருக்கு வராரு. ஸோ அது வந்து மார்க்கெட்டுக்கு ரொம்பவே குட் நியூஸ். அதே மாதிரி நம்மளோட பட்ஜெட் இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் லைக் தட் பிளைண்டாக நீங்கள் வந்து எந்த ஒரு பொசிஷனுமே கிரியேட் பண்ணி வைக்காதீங்க. மேபி நீங்கள் லாங் ஆர் ஷார்ட் போகிறீங்க அப்படின்னா வித்தவுட் ஹெட்ஜிங்கில் கண்டிப்பாக ட்ரேட் பண்ணக்கூடாது. ஹெட்ஜ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும். அதுதான் உங்களோட லாஸை வந்து மினிமைஸ் பண்ணும். இன்கேஸ் நீங்கள் வந்து நேக்கட் பை பண்ணுறீங்க, ஆப்ஷன்ஸ் மட்டுமே எடுக்கிறீங்க அப்படின்னா மார்க்கெட் சம்டைம் வாலடைல் மூவ்மெண்ட் கொடுக்கும்போது உங்களோட ப்ரீமியம் எல்லாமே டிகே ஆயிரும். ஸோ அதிகப்படியான நீங்கள் லாஸ் புக் பண்ணும். ஸோ அதனால் இது ரெண்டையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்ஜெட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் எகெயின் பார்த்தீங்கன்னா RBI பாலிசி எல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் மந்த் நமக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ட்ரேட் செட்டப் பார்த்துக்கோங்க. அண்ட் எகெயின் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்மளோட டெலிகிராம் சேனலில் கூட நான் இன்டிமேட் பண்ணியிருந்தேன். அதாவது இப்போ எல்லா கம்பெனியும் பார்த்தீங்கன்னா அவங்களோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பேஸ்ட் ஆன் நீங்கள் அதில் வந்து இண்டிவிஜுவலாக ஸ்டாக்ல வந்து நல்லாவே ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபைண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ லாஸ்ட் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் நல்லாவே செல் ஆஃப் ஆச்சு. நீங்கள் இன்னொரு பாயிண்ட்டுமே இதில் நோட் பண்ணணும். மார்க்கெட் வந்து இந்த ரிசல்ட்டை எப்படி எடுத்துக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணும். மார்க்கெட்டுக்கு அதோட ரிசல்ட்டை பற்றின கவலை கிடையாது. ஓகே, மார்க்கெட்டில் பார்ட்டிசிபென்ட்ஸ் பிக் பிளேயர்ஸ் என்ன பண்ணுறாங்களோ அதுக்கு தான் ப்ரைஸ் வந்து பிஹேவ் பண்ணும். ரிசல்ட் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரி. ஓகே, சம்டைம் பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் போஸ்ட் பண்ணியிருந்தா கூட அந்த ஸ்டாக் வந்து செல் ஆஃப் ஆகும். ஸோ இது எல்லாமே எப்போயும் நடக்கிறது தான். ஸோ அதையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ரிசல்ட் செஷனில் வந்து நீங்கள் நல்ல கம்பெனியை ஃபைண்ட் பண்ணி பக்காவாக நீங்கள் வந்து ஒரு நல்ல ட்ரேடிங்கை கேட்ச் பண்ணலாம். ஸோ இதையுமே வந்து நீங்கள் தொடர்ந்து ட்ராக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு சப்போர்ட் ஏரியாவில் இருக்குது. நான் இங்கேருந்து லாங் ட்ரேட் எடுக்க தான் பார்ப்பேன். ஓகே, பட் எகெயின் இந்த இடத்த பிரேக் பண்ணி ஃபேக் பிரேக் அவுட் ஆகுதா இல்லை சம்டைம் இங்கேருந்து எகெயின் செல் ஆஃப் ஆகுதாங்கிறத நம்ம ப்ரைஸ் வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ ஜஸ்ட் லைக் தான் நம்ம வந்து கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணவே முடியாது. அண்ட் மோர் பொசிஷனும் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பொசிஷன் தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க பேஸ்ட் ஆன் OI டேட்டா. ஓகேயா, ஸோ உங்களுக்கு தெரியும் நான் ஆல்ரெடி நிறையா தடவை சொல்லியிருக்கேன். பிக் பிளேயர்ஸ் வந்து எப்படி வந்து பொசிஷன் கிரியேட் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ OI டேட்டா பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நியூட்ரல் பொசிஷன் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. நியூட்ரல்னா என்ன மீனிங்? மார்க்கெட் வந்து அப்படியே கன்சல்டேட் ஆகிறதுக்கு பாசிபிள் அதிகம். ஓகே, ஸோ அதாவது 100 பாயிண்ட்ஸ் மேலே போகும் இல்லை 150 ப்ளஸில் இருந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கன்சல்டேட் ஆகும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. அவங்களோட ஸ்டாப் லாஸுங்கிறது ரொம்ப வைடாக இருக்கும். அவங்களோட ஹெட்ஜிங்குமே ரொம்ப வைடாக இருக்கும். ஓகே, ஸோ ஜஸ்ட் அதுக்குள்ளே ஒரு 2000 or 1000 பாயிண்டில் கூட போகலாம். ஸோ பேஸ்ட் ஆன் OI டேட்டா வந்து இந்த 23 and 23,500 தான் அதிகப்படியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ மோர் ரைட்டர்ஸ் அதுக்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ இதை பிரேக் பண்ணி மார்க்கெட் போகணும் அப்படிங்கிறது கொஞ்சம் இப்போதைக்கு கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் நம்ம பார்க்கலாம். ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணிடும். ஓகே, அதே மாதிரி பிக் பிளேயர்ஸ் வந்து எப்பயுமே கரெக்டாக இருப்பாங்க அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. சம்டைம் அவங்க ராங்காகவும் இருக்கலாம். ஓகே, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க ரைட்டாக தான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 100க்கு 80% ஆஃப் த டைம் அவங்க வந்து கரெக்டாக தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ 20% அவங்களுக்கு பெரிய ஒரு ப்ராப்ளம் கிடையாது. 80%ல் அவங்க அதிகப்படியான ரிட்டர்னே எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த 20% அவங்க ஃபெயில் ஆனாலுமே கண்டிப்பாக அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய இம்பாக்டாக கொடுக்காது. ஓகே, ஸோ இப்போதைக்கு இதுதான் நான் சொன்ன மாதிரி இம்பார்ட்டன்ட் லெவல். ஸோ இதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. எகெயின் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள் பேஸ்ட் ஆன் ரிசல்ட் என்னென்ன போஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஓகே, உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா
கமெண்ட் பண்ணுங்க. டெஃபினெட்லி ஐ வில் ஹெல்ப் யூ. தேங்க் யூ. பாய்.